இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த அமேசான் வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அமெரிக்கன் ஜாப்ஸில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று இந்த அமேசான் ஜாப்புன்னு தான். வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி. இங்கே ஃபைண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் இன் கஸ்டமர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்களா? கஸ்டமர் சர்வீஸ் வந்து பண்ணுற மாதிரி இல்லை ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்ட்டு வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளேயே போய் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். டெலிவரி ஸ்டேஷன் கஸ்டமர் சப்போர்ட் அவங்க நாட்டில் உள்ளதை வந்து கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டான. பெங்களூரில் வந்து டெலிவரி சப்போர்ட் வேணுங்கிறாங்க. மெக்சிகோ சாண்டா கரீனா, வேறு எங்கே கன்கூன், இதெல்லாம் வேணாம் நமக்கு. எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் ரோல்ஸ்னு கொடுக்கலாம். ஜாப் டைட்டில் கொடுத்துடலாமா? ஒர்க் ஃப்ரம் ஹோம். இதில் எதுவுமே வரல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது. அமேசான் டிசைன்னு இருக்குது. அமேசான் சைட்ஸில் இந்த டிசைனை பார்க்கலாம். அக்செப்ட் லொக்கேஷன் கொடுத்துட்டு பெர்ஸ்பெக்டிவ் ஸ்கேல் அவ்வளோ வருது. அடுத்து டிசைன் டெக்னாலஜி எல்லா ஆக்சஸ் டிசைனில் ஏதாவது ஜாப் இருக்கான்னு பார்த்தா இது டிசைன் இல்லை. இப்போ என்ன பண்ணிடலான்னா இப்போ பாருங்கள், கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஹவர்லி ஜாப்ஸ் அட் அமேசான் ஃபெசிலிட்டிஸ். அதை கிளிக் கொடுக்கலாம். ஜிப் கோட சிட்டின்னு கொடுக்க சொல்கிறாங்க. நான் இங்கே ஊரில் உள்ளதே கொடுக்குறேன். சார்டேஷன் சென்டர் வேர்ஹவுஸ் அசோசியேட், அதில் பார்ட் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. $21 தராங்க. $21 எவ்வளோ வருது? டெலிவரி ஸ்டேஷன் வேர்ஹவுஸ் இங்கே 20, இங்கே $18. $1829 தான் கிடைக்குது பார்ட் டைமாக பார்த்தா. நீங்கள் இந்த மாதிரி இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் உங்கள் இந்த சர்ச் ஜாப்ஸுங்கிற இடத்துல வந்து உங்கள் ஜிப் கோடு ஏரியாவோட கோடை போட்டிங்கனாவே அங்கே வேலை இருக்கா இல்லையாங்கிறது வந்துடும். அதை சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒன்று போய் காட்டுறாங்க. ஒன்று டியூரேஷன் வந்து போட்டிருப்பாங்க, சீசன்லன்னு போட்டிருக்காங்க. ஜாப்பை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. 49 பவுண்ட்ஸ் மட்டும் லெஃப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடியும் ஜிப் நம்பரையும் கொடுத்து விட்டா நமக்கான ஜாப் வாலெட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நான் என்னோடய இமெயில் வந்து கொடுத்துட்றேன். கெட் ஜாப் வாலெட்ஸ்னு கொடுக்குறேன். ஜிப்பு கோடுன்னு கேட்குறான். என்னத்த கோடு கொடுக்குறது? உங்கள் ஜிப் கோடை வந்து கொடுத்துருங்க. நமக்கு ஜிப் கோடுன்னு கொடுத்தாவே நீங்கள் இந்த மாதிரி திருப்பூர்னு அடிங்க, கோயம்புத்தூர்னு அடிங்க. இந்த மாதிரி ஜிப் கோடு வந்து வந்துடும். ஜிப் கோடு வந்ததுக்கப்புறமா இந்த கோடை வந்து நீங்கள் கொடுத்துடலாம். நெட்டில் அடித்தது ஜாப் வந்து யூஎஸ்ன்னு போட்டிருக்கனால வந்து ஜிப் கோடு வந்து நமக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. இங்கே போட்டிருக்க பாருங்கள் யூஎஸ்ன்னு, அதனால் வந்து அக்செப்ட் ஆகாது. வரலாம் தரலாம்.
கடைசியில் போனீங்கன்னா ஜாப்ஸு இங்கே இருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஹையரிங் ப்ராசஸ், அப்ளிகேஷன் கைடு, அமேசான் ஜாப்ஸ் ஓவர்வியூ, ஜாப் சர்ச், ஜாப்ஸ் பை டைப் அப்படின்னு நினச்சி ஜாப்ஸ் பை டைப்பை கிளிக் கொடுங்க. கொடுத்துட்டு அதில் வந்து ஜாப் ரோல் வந்து போட்டிருப்பாங்க. டெலிவரி ஸ்டேஷனாக, வேர் ஹவுஸில் வேலை செய்கிறதா, டிஸ்ட்ரிபியூஷன் சென்டராக, அமேசான் லாக்கராக, கஸ்டமர் சர்வீஸாக, இல்லை ரீட்டைல் ஸ்டோரான்ட்டு. இதில் நீங்கள் எது வேணுமோ அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். டே டைம் ஷிஃப்ட்டு, ஈவினிங் ஷிஃப்ட்டு கொடுக்குறேன். மெயினாக நம்ம எல்லாருமே வேலை முடிச்சுட்டு வந்து ஈவினிங் ஷிஃப்ட்டு தான் கொடுப்போம். ஈவினிங் ஷிஃப்ட்டுக்கு வந்து சிப்கோடு ஏரியா வந்து கேட்குது. சிப்கோடில் சிட்டியை சொல்லிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. சர்ச்சுன்னு கொடுத்தாச்சு, சர்ச் ஆகுது. பதிமூணு ஜாப் மட்டும் தேடி வச்சுருக்கானுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வந்து அமேசானுக்குள்ளே ஜாப் அப்ளை பண்ணுறது வந்து இப்படி தான்.